இந்த படம் ஏன் பார்க்கணும் ஃபஸ்ட்டு அதுதான் கேள்வி. ஸோ ஹனுமான் வந்து பேசிக்காக வந்து ஒரு சவுத் இண்டியன் தமிழ் சினிமா, கர்நாடகா சினிமா அண்ட் ஆந்திரா சினிமாங்கிறத தாண்டி ஒரு இந்தியன் சினிமாவோட மாஸ்டர் பீஸ் ஆஃப் சிஜி ஒர்க் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்டோரியில் ஸ்க்ரீன் பிளேலலாம் ஃப்ளாஸ் இருந்தாலுமே 1% கூட படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் எங்கேயுமே ஃப்ளாஸ் இல்லை. ஒரு பர்ஃபெக்டான பிளாட் ஒன்று ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம இந்த படத்துக்கு தான் வந்திருக்கோமா அந்த மாதிரி தான் வந்து ஆரம்பிச்சிச்சு படம். ஒரு 1990 ஜோன்ஸில் வந்து சௌராஷ்டிரான்னு ஒரு இடம் காட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு 2 பசங்களோட டாக்ஸ் மாதிரி, சின்ன பசங்களோட டாக்ஸ், ஸ்பைடர்மேன், சக்திமான்னு போயிட்டுருக்கு. அங்கேருந்து கட் பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப் கொண்டு போகிறாங்க. அதை வந்து கட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போனதுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட் கிரெடிட்ஸ் டு சிஜி அண்ட் சிஜி ஒர்க்காகவே இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். அதை தாண்டி ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இங்கே இந்த படத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி. படம் இப்போ வந்து 100% வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் தான் சொல்லுது கடைசி வரைக்கும். அது ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு எமோஷ்னல் ட்ராமாவாக கொடுத்துருந்தாலுமே அந்த பேக்கேஜ் ஆஃப் அந்த படத்தில் எங்கேயுமே டீவியேட் ஆகலை அந்த ஸ்பிரிச்சுவல் மெசேஜ்லேருந்து. ஸோ இதுக்காகவே கண்டிப்பாக ஹனுமான் பார்க்கணும் ப்ரோ. இந்த படத்தில் மோஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் இந்த மூவியை என்னென்ன விஷயம் ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைச்சிருக்கு அப்படின்னா ப்ளஸ் பாயிண்ட்டாக என்ன? கண்டிப்பாக த விஷுவல் கிராண்டியர் தான் சொல்லுவேன். எங்கேயுமே வந்து அவங்க சரி இது வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் தானே, பெரிய ஸ்டார்ஸ் யாருமே இல்லை, நம்ம இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேபி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரியே ஒரு இடம் இல்லவே இல்லை. எல்லா இடத்துலையுமே கிராண்டியர் வச்சுருந்தாங்க. ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக இந்த அஞ்சனாகிரின்னு ஒரு இடம் காட்டுறாங்க. அது வந்து ஆப்வியஸ்லி ஒரு ஃபேனட்டிக் பிளேஸ் தான். அது வந்து இட்ஸ் நாட் ரியல். பட் அது வந்து ஒரு பர்ஃபெக்டாக இப்படி ஒரு வில்லேஜ் இருந்திருந்தால் இப்படி தான் இருக்கும். அதில் இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸ், அது ஒரு நியூவான்சஸ், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1000 அடியில் ஒரு ஹனுமானோட ஸ்டாச்சு இருக்குது அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட. அதெல்லாம் அவ்வளோ ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஒவ்வொரு ஷார்ட் டிவிஷன்லேயும் அந்த இடத்த காட்டும்போது, அது சூரியன் மறையும் போது அந்த ஹனுமானோட ஃபேஸ்க்கு பின்னாடி எல்லாமே அவ்வளோ கிராண்டியராக இருந்துச்சு. இது வந்து ஒரு நியூவாக ஒரு சைஃபை ஃபிலிமோ இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஷனல் ஃபிலிமோ எடுக்க போகிற ஒரு நியூ கம்மிங் டேரக்டர்ஸ்க்குலாம் இந்த ஒரு படம் வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாக இருக்கும்னு கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த படத்தில் ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸ்லேயும் வந்து ஏகப்பட்ட மணி கொடுத்துருக்காங்க. சிஜி ஒர்க்லேயும் மணி கொடுத்துருக்காங்க. அந்த சிஜி ஒர்க் எப்படி இருக்குது, அந்த அந்த ப்ரமோஷனுக்கான கூடிய மூவியாக இருக்குமா? கண்டிப்பாக இது வந்து அதான் நான் சொல்கிறேன். இந்த இப்போ சிஜி வந்து ஒர்க் வந்து ஒரு 25-30 crores பண்ணி முடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபியூ மூவிஸ் பார்க்குறோம், ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் பண்ணுறோம் 500 crores 1000 crores. இப்போ நம்ம ஆதி புருஷ்லாம் பார்த்தோம் அண்ட் ஃபியூ அதர் மூவிஸ் வந்து டு நேம் நிறைய மூவிஸ் வந்து ஹாலிவுட்லேயுமே இப்போ ஆப்பன்ஹைமர், இப்போ பார்பி மாதிரி மூவிஸ்லாம் வந்து தே ஆர் ப்ரொடியூசிங் அரௌண்ட் ஒரு 400-500 crores இந்தியன் மணியில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த லெவல் ஒரு பிக்சர் பர்ஃபெக்டாக அந்த லெவல் சிஜி ஒர்க் பண்ணி ஒரு 20-30 crores பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு படம் வந்து கொடுத்தது வந்து அந்த டேரக்டருக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வெற்றி தான். நம்ம ஊரில் ஏன் ரீச் ஆக இருக்காமல் ஒரு சூழ்நிலை இருக்குது? அதான் அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் இந்த ஊரில் இல்லைன்னா மேபி இப்போ படிக்கிறாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க. சினிமா வந்து ஒரு கெரியராக பார்த்து அதுவும் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் தாட்டாக இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்துட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இன்னும் போக ஒரு 2040 இது வந்து ஹாலிவுட்டில் பண்ணக்கூடிய படங்கள் லெவல்ஸ்க்கு வந்து நம்ம ஈக்குவலாக இங்கே பண்ண ஆரம்பிச்சிருவோம்னு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்குது. யாரோட ஆக்டிங் வந்து படத்தில் எக்ஸாக்டாக நான் சூப்பராக இருக்கும்? ஹீரோ தேஜா அவங்க ஆக்டிங் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, நோ டவுட். வினய் வந்து டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. சில இடத்துல வந்து உச்சு கொட்டுற மாதிரி இருந்துச்சு அவரோட ஆக்டிங். ஒரு டெய்லர் மேட் வில்லனாக இல்லை அவர் வந்து சும்மா நிறைய இடத்துல ஃபேக்னஸ் தெரிஞ்சுது. பட் என்ன சொல்கிறது, ஓகே, ஹி வாஸ் அ டீசென்ட் வில்லன். அதை தாண்டி வந்துட்டு வரலட்சுமி சரத்குமார் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. எமோஷனல் சீன்ஸ் பிட்வீன் த ஹீரோ அண்ட் அக்கா, அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அமிர்தா ஐயர் வந்துட்டு சும்மா ஒரு தண்ணி கேன் போட வந்த ஹீரோயின் மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா வந்து யதார்த்தமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மேஜர் ப்ளஸ்ஸாக. இந்த சீக்வன்ஸ் பூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு, கிளாப் பண்ணலாம். பாகுபலியாக பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு பூப்ஸ் பம்ப் சீன்ஸ், ஒரு பிரம்மாண்டமான அந்த மாதிரி சீன்ஸ் நிறையா சீன்ஸ் இருந்துச்சு. மேஜராக வந்து இன்டர்மிஷன் சீன் ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அது ஒரு மெட்டஃபாரிக்கலாக ஒன்று காமிச்சிருந்தாங்க. ஹீரோ வந்து ஒரு 100-150 பேர் அடித்து, தெலுங்கு படத்தில் நம்மளாம் சும்மா பார்க்குற மாதிரி தான், அது 100 பேர் அடித்தாலுமே அதுக்கெலாம் கேள்வியே கேட்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இருந்துச்சு. 100 பேர் அடித்து ஹீரோ அவங்க 100 பேர் மேலேயும் உட்காந்துட்ருக்கிறத அப்படியே ஒரு கட் பண்ணால் அதை வந்து ஒரு ஹனுமான் வந்துட்டு இலங்கையில் வந்து ஒரு 100
பால் சுற்றி அங்கே மேலே நிற்கிற மாதிரி ஒரு மெட்டஃபார் காட்டியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்டர்மிஷன் சீன் ரொம்ப நல்ல கூஸ் பம்ஸாக ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் ஃபைனல் ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து இந்த ஹனுமான் சாலிசா சாங்கை வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணி ஒரு ரேப் போர்ஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அது ஒரு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாருமே எட்ஜ் ஆஃப் த சீட்டில் இருந்தாங்க. அது அவங்க பண்ண சிஜி ஆகட்டும், திருப்பி வந்து அதை இவர் சமுத்திரகனியோட கடைசியாக வந்து அவர் சொல்கிற அவரோட நரேஷன் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எல்லாமே டுவர்ட்ஸ் த செகண்ட் ஆஃப் இந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து பீக் அடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஜென்யூன் மைனஸ்னால் என்ன? இந்த மாதிரி விஷயங்களை மாற்றிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் கொஞ்சம் கிரிப்பாக இருந்திருக்கும். ஜென்யூன் மைனஸ்னால் நான் என்ன சொல்லுவேன்னா, வில்லனோட போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. இவங்க வந்து இவரோட வில்லனோட மோட்டிவே என்னன்னு தெரியல, சூப்பர் ஹீரோ ஆகணுங்கிறாரு. திடீர்னு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் அவர் சூப்பர் வில்லன் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அது படத்துலேயே அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் வருது. ஸோ வில்லன் வந்து மோட்டிவ் கொஞ்சம் கிளியராக வச்சிருக்கலாம். அது ஒரு மேஜர் மைனஸ். அதை தாண்டி வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு நல்லா போயிட்டு இருந்த ஒரு படத்துக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த லவ் சாங்ஸ்லாம், ஒரு ஊர்கா பற்றி ஒரு சாங் வைக்கிறாங்க. எதுக்காக அந்த மாதிரி சாங்லாம் வச்சாங்கன்னே தெரியல, ரொம்ப கிளீஷே ஆகிடுச்சு. அதெல்லாம் கட் பண்ணியிருந்தாலுமே படத்தோட ஃப்ளோ வந்து கண்டிப்பாக மூவ் ஆகிருக்கும். எடிட்டிங் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ நிறைய சீன்ஸ் வந்து எடிட்டில் வந்து நம்மளே பார்க்கும்போது இது எடிட்டில் தூக்கிருக்கலாமே, இது ஒன்றும் அவ்வளோ ஒர்த்தா இல்லையே. இந்த படம் ஒரு ஸ்டாண்டர்ட், இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம பேசுகிறோம் இந்த படத்தில், இந்த மாதிரி ஒரு உப்மா சீன்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க, அந்த மாதிரி இருந்துச்சு நிறைய சீன்ஸு. அதெல்லாம் கட் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக. ஏன் ஆடியன்ஸ், நம்ம ஊர் ஆடியன்ஸுக்கு ஏன் இந்த மாதிரியான மூவிகளாக ஒரு ஸ்டார் காஸ்ட் பண்ண மட்டும்தான் வராங்க? ஸோ இந்த மாதிரியான அங்கேருந்து வரக்கூடிய மூவி ஏன் ரீச் ஆகாமல் இருக்குது? க்ரௌடு இருக்கா? தேட்டரில் க்ரௌடு இருக்கா? இல்லை, ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க இன்றைக்கி ஒரு வாரம் ஆகுது. நல்ல டாக்கு. இப்போ லைக் வந்த ஒரு 5-6 படத்துலேயே இந்தியாவிலேயே வந்து இந்த படம் தான் ஒரு நல்ல ரேட்டிங்காகவும் புக் மை ஷோலையும் ஹையஸ்ட் பார்த்தேன். ஒரு 30,000 டிக்கெட்ஸ் வந்து எவ்ரிடே சேல்ஸ் ஆகிட்டுருக்கு போல் ஆஃப்டர் ஒரு 2-3 டேஸ் அக்ராஸ் இந்தியா. ஸோ அப்படி இருந்து இந்த மூவியில் வந்து சென்னையில் அண்ட் தமிழ்நாடுல பெரிய வரவேற்பு இல்லைங்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயந்தான். மேபி அது வந்து ஏன் இல்லைனா வந்து அவ்வளோ பெருசாக இங்கே தமிழ்நாட்டில் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து அந்த ப்ரமோஷன் ஆந்திராவை தாண்டி எங்கேயுமே பெருசாக நடக்கலைன்னு நினைக்கிறேன். இதுவே ஒரு பெரிய ஸ்டார், பெரிய கேஸ்ட் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை நல்லா ப்ரமோட் ஆகிருக்கும். பட் அது பெரிய ஸ்டாருக்கான அந்த ஒரு மாஸ் ஃபேக்டர் இங்கே இல்லை. ஆமாம், இன்னொன்று இருக்குது. இங்கே ஒரு சாமி படத்தை வந்து இவங்க போர்ட்ரேட் பண்ணக்கூடிய விதமே வந்து பிஜேபின்னு ஒரு சோர்ஸ், ஒரு ஆஞ்சநேயர் வேறு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரீசன் இது ஒன்றா? கண்டிப்பாக அது வந்து தமிழ்நாட்டில் அந்த ஒரு அவர்ஷன் வந்துடுச்சு. யாரையும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை, பட் நீங்கள் சாமி கோவிலுக்கு போனாலே சங்கிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த மாதிரி இல்லை. ஒரு ஒரு ஏத்திஸ்ட் இந்த படத்தை பார்த்தாலுமே அந்த கடைசி ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து சமுத்திரகனி நரேட் பண்ணுற ஹனுமாரோட ஸ்டோரி ஆகட்டும், அண்ட் அதுக்கு ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க டுவர்ட்ஸ் த எண்டு. அந்த ஹனுமாரோட போர்ஷன்ஸ் கடைசி 20 மினிட்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்டென்சிவாக இருந்துச்சு. ஒரு ஏத்திஸ்ட் கூட அந்த மொமெண்ட்டுக்கு வந்து கூஸ் பம்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் வந்து இது ஒரு ஸ்பிரிச்சுவல் படம். இது ஹனுமார், இது நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டியன் இல்லாமல் எல்லாருமே ஃபேமிலியோடு போய் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படத்தை. ரேட்டிங் என்ன ரேட்டிங் கொடுக்கலாம் 5க்கு? கண்டிப்பாக ஒரு 4 கொடுக்கலாம் ஃபார் த சிஜி ஒர்க் அண்ட் ஃபார் த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த மூவி. லைக் அதுலேயும் ஒரு 0.5 நான் அங்கே இங்கே மைனஸ் பண்ணுவேன். ஒரு 3.5 would be even more better, பிகாஸ் கொஞ்சம் இன்னும் பெட்டர் கேஸ்ட்டை போட்டிருக்கலாம் படத்தில்.